வசதியானவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதின் மூலமாக அது நிறைவேற மாட்டாது என்பது எங்களுக்கு மிக தெளிவான விடயம். தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அதனை நிறைவேற்றுவது மிக ஏற்றமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை, தன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவர்களாக முன்வந்து அதனை நிறைவேற்றுவதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. பணத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் அது அரிசியாகவே நிறைவேற்றப்படுவதுதான் பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கு. 400 கிராமும் நாம் நிறைவேற்றுவது எங்களின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை கூட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும். 8 கூட்டத்தார்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எங்களிடத்திலிருந்து தூரமாக வேண்டும். இவற்றை தொழுகை தடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகை அது தொழுகையாக இருக்கும். நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பு எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. நான் வியாபாரம் செய்கின்றேன், கொடுக்கல் வாங்கல் செய்கின்றேன், சில வேளை போய் சொல்லி இருப்பேன். இப்போது இந்த ரமதானுடைய நோன்பை நாம் அடைந்து விட்டோம், நோன்பு நோற்றோம், நல்ல விடயங்களை பார்த்தோம், கேட்டோம், என்னிடத்திலே அந்த தக்குவா வந்திருக்கின்றதா? அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது. மறதிக்காக 2 சுஜூதுகளை செய்து கொண்டால் அவருக்கு அந்த தொழுகை பூர்த்தியானதாக ஆகிவிடுகிறது. ஒருவர் மற்றவருக்கு ஏசக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, இப்படியான சில விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு தடுத்திருந்தது. மோசமான வார்த்தைகள் பேசுவதை அவர் தடுத்துக் கொள்ளவில்லை. கோல் பேசினார், புறம் பேசினார், மற்றவருடைய குறைகளை பற்றி பேசினார், நாவை அவர் பாதுகாக்கவில்லை. அதிலே குறைபாடு, அந்த நோன்பிலே குறைபாடு ஏற்படுகின்றது. தன்னுடைய மனைவி இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், அதே போன்று அவருடைய தாய் தந்தையர்கள் அவருடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காகவும் அவர் என்ன செய்வார்? எப்போது நிறைவேற்ற வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும். அந்த காலத்திலே பிரதான உணவாக உட்கொண்ட அந்த தொழி கோதுமை, அதிலிருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். وقال النبي عليه الصلاة والسلام فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு புனித ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தந்தார். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தை அடைந்து நல்ல பல இபாதத்துக்களிலே நாங்கள் ஈடுபட்டோம். இந்த மாதத்தை பற்றி எங்களுக்கு வருவதற்கு முன்பே மிக தெளிவாக விளங்கி கொண்டிருந்தோம். ஒரு சுன்னாவுக்கு ஃபர்துடைய கூலியையும், ஒரு ஃபர்துக்கு அல்லாஹு தஆலா 70 ஃபர்துகளுடைய கூலியையும் இந்த மாதத்திலே வைத்திருக்கின்றார். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சதகா இந்த மாதத்திலே ஏனைய மாதங்களுடைய சதகாவை விட வேகமாக சதகா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கான பன்மடங்கான கூலிகளும் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். பகல் பொழுதை நோன்பு நோட்பதிலும், இரவு பொழுதை கியாமுல் லைல் போன்ற இபாதத்துக்களிலே கழிப்பதற்காக அவற்றை நாம் கழித்தோம். குறிப்பாக இந்த மாதத்திலே நாம் ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய துயரங்களையும் நாம் இந்த மாதத்திலே மிக சிறப்பாக அறிந்து கொண்டோம். ஒருவர் பசியோடு பட்டினியோடு இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அந்த பசியோடு பட்டினியோடு அவருடைய வாழ்க்கையை கழிக்கின்றார், எவ்வளவு சிரமம் அவருக்கு ஏற்படுகின்றது என்ற பல விடயங்களையும் இந்த ரமதானூடாக, நோன்பு நோட்பதினூடாக நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேயர்களே, குறிப்பாக
இஸ்லாம் எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துக்களும் அதனூடாக எங்களிடத்தில் சில விடயங்களை எதிர்பார்க்கின்றது. எங்களுக்கு தெரியும், தொழுகை நாங்கள் தொழுகின்றோம் என்றால் அந்த தொழுகையூடாக எங்களிடத்திலே நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாக வேண்டும். மோசமான பழக்க வழக்கங்கள் அது இல்லாமல் போக வேண்டும். பொய் பேசுவது, புறம் பேசுவது, இது போன்ற அந்த மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எங்களிடத்திலிருந்து தூரமாக வேண்டும். அதை தொழுகையூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயம். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மோசமான காரியங்கள், அதே போன்று அருவருக்கத்தக்க விடயங்கள், இவற்றை தொழுகை தடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த தொழுகை அது தொழுகையாக இருக்கும். இதே போன்றுதான் அல்லாஹு தாலா இந்த ரமதானினூடாக, இந்த நோன்பு நோட்பதினூடாக எங்களிடத்திலே எதிர்பார்ப்பது அவனை அஞ்சி பயந்து வாழக்கூடிய ஒரு முத்தகியாக, தக்வாவுடையவராக மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பு எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றது. அல்லாஹு தாலா அந்த நோன்பிலே அதைத்தான் வைத்திருக்கின்றான். எதிர்பார்ப்பதும் தக்வாவுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் ஒவ்வொருவரும் முஹாசபத்து நஃப்ஸ் செய்ய வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம், நோன்புகளை நோற்றோம், அதனூடாக நான் தக்வாவுடையவராக மாறிவிட்டேனா? இந்த நோன்பு வருவதற்கு முன்னால் நான் வியாபாரம் செய்கின்றேன், கொடுக்கல் வாங்கல் செய்கின்றேன், நான் சில வேளை பொய் சொல்லி இருப்பேன், பொய் சொல்லி வியாபாரம் செய்திருப்பேன், அல்லது ஏமாற்றம் அதிலே நடந்திருக்கும். இப்போது இந்த ரமதானுடைய நோன்பை நாம் அடைந்து விட்டோம், நோன்பு நோற்றோம், நல்ல விடயங்களை பார்த்தோம், கேட்டோம், என்னிடத்திலே அந்த தக்குவா வந்திருக்கின்றதா? நான் தக்குவாவுடையவனாக மாறிவிட்டேனா என்பதை முஹாசபத்து நஃப்ஸ், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா நாங்கள் நோற்ற நோன்புக்கு பரிபூர்ணமான கூலியை தந்தருள்வானாக. அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமையிலே அதிகமானவர்கள் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் எங்களுக்கு தெரியும், ஜகாத்துல் ஃபித்ர் என்று நாம் சொல்கின்றோம், அல்லது சதகத்துல் ஃபித்ர் என்று நாம் சொல்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு ரமதானுடைய மாதத்திலே யார் இந்த ரமதானை அடைந்து நோன்பு நோற்று ஷவ்வாலுடைய பிரேயம் யார் பார்க்கின்றாரோ அப்படியானவர்களுக்கு ஒரு கடமையை கடமையாக்கி இருக்கின்றார்கள், ஒரு விடயத்தை. அதுதான் ஜகாத்துல் ஃபித்ர். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் ஜகாத்துல் ஃபித்ரி, ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். யாருக்கு? யாரெல்லாம் அந்த ரமதானுடைய மாதத்திலே உயிரோடு இருந்து ஷவ்வாலுடைய பிறையையும் பார்க்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு கடமையாக்கினார்கள். எதற்காக? துஅமத்தன் லில் மசாகீன், அன்றைய நாளில் இருக்கக்கூடிய மிஸ்கீன்கள், தேவையுடையவர்கள், ஏழைகள், பரம ஏழைகள், இது போன்று யாரெல்லாம் அந்த தேவையுடையவர்களாக இருக்கின்றார்களோ அப்படியானவர்களுக்கு அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கடமையாக்கினார்கள். அதிலே மிக முக்கியமான 2 விடயங்களை சொன்னார்கள். முதலாவது, துஹுரத்தன் லிஸ்ஸாயிம், ஒரு நோன்பாளியை சுத்தப்படுத்தக்கூடியதும், வதுஅமத்தன் லில் மசாகீன், ஏழைகள் எளியவர்கள் அவர்களுக்கு உணவாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அமைகின்றது. மிக முக்கியமாக, எப்படி நாங்கள் தொழுகையை தொழுகின்றோம், அதிலே ஏதாவது ஒரு மறதி ஏற்படுகின்றது அல்லது ஏதாவது ஒரு தவறு ஏற்படுகின்றது என்றால் அந்த தவறை அல்லது அந்த மறதியை அடைப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சுஜூது ஸஹ், சஜதத்து ஸஹ், அதனை எங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கியிருக்கின்றது. அவர் அந்த மறதிக்காக 2 சுஜூதுகளை செய்து கொண்டால் அவருக்கு அந்த தொழுகை பூர்த்தியானதாக ஆகிவிடுகின்றது. அதே போன்றுதான்
இந்த நோன்பை பொறுத்தவரையிலே நோன்பிலே நாம் பல தவறுகள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எங்களுக்கு வழிகாட்டப்பட்டது நோன்பு நோற்றுக்கொண்டு மோசமான வார்த்தைகள் நாங்கள் பேசக்கூடாது, ஒருவர் மற்றவருக்கு ஏசக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. இப்படியான சில விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு தடுத்திருந்தது. அப்படியான தடுத்த விடயங்களை நாம் செய்வோமாக இருந்தால் அந்த நோன்பிலே ஒரு விதமான குறைபாடு ஏற்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. ஒரு நோன்பாளி அவர் என்ன செய்யவில்லை? மோசமான வார்த்தைகள் பேசுவதை அவர் தடுத்து கொள்ளவில்லை. நோன்பை நோற்றுக்கொண்டு போய் பேசினார். அதே போன்று அவர் கோல் பேசினார், புறம் பேசினார், மற்றவருடைய குறைகளை பற்றி பேசினார். நாவை அவர் பாதுகாக்கவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி அய்யதா தஆமஹு வ ஷராபஹு. அல்லாஹு தஆலாவுக்கு எந்த தேவையும் இல்லை. இவர் நோன்பு நோற்று இருக்கிறாரு, இவர் பசியோடு இருந்தாரு, தாகத்தோடு இருந்தாரு என்ற அடிப்படையில் கூலி கொடுக்கணும் என்ற தேவை, எந்த தேவையும் அல்லாஹ்க்கு இல்லை. அதற்ப கூலி எங்களுக்கு குறைஞ்சிடும். நோன்பு நோற்று கொண்டு பொய் சொல்லி ஏமாற்றம் செஞ்சு கொண்டு யாரெல்லாம் இப்படி இருக்கிறாங்களோ அவர்களுடைய அந்த நோன்புடைய கூலியிலே பரிபூர்ணமான கூலி அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி என்றால் அதிலே குறைபாடு, அந்த நோன்பிலே குறைபாடு ஏற்படுகின்றது. இதனை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள். Co-sponsored by உயர்கல்வித் துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். யாரெல்லாம் அந்த ரமதானுடைய மாதத்திலே உயிரோடு இருந்து ஷவ்வாலுடைய பிறையை பார்க்கின்றார்களோ, அது சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயோதிபர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களின் மீது இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகின்றது. அவர்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி ஆக வேண்டும். இது குடும்பத்திலே யாருக்கு பொறுப்பு? ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அதனை நிறைவேற்ற வேண்டும். உதாரணமாக ஒரு தந்தை இருக்கின்றார் என்றால் அந்த தந்தை அவருக்காகவும், அவருடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அவருடைய பராமரிப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய மனைவி இருப்பார்கள், அதே போன்று குழந்தைகள் இருப்பார்கள், சிறிய குழந்தை, சிறியவர்கள், பெரியவர்கள், பிள்ளைகள், அதே போன்று அவருடைய தாய் தந்தையர்கள் அவருடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காகவும் அவர் என்ன செய்வார்? அந்த தந்தை, அந்த குடும்பத்துடைய தலைவர் ஜகாத்துல் ஃபித்ரை அவர் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவர் எப்போது நிறைவேற்ற வேண்டும்? பொதுவாக நாம் நோன்பு நோட்டு இருக்கின்றோம் என்றால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டும். எப்போது நிறைவேற்ற வேண்டும்? யாருக்கு கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஒரு ஊரிலே அல்லது ஒரு நாட்டிலே தாம் பிரதான உணவாக எதனை உட்கொள்கின்றோமோ அதிலிருந்துதான் நாம் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின், அந்த காலத்திலே பிரதான உணவாக உட்கொண்ட அந்த தொழி கோதுமை அல்லது அந்த காலத்திலே எது பிரதான உணவாக உட்கொள்ளப்பட்டதோ அதிலிருந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக ஆக்கினார்கள். அந்த வகையிலே எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் பிரதான உணவாக உட்கொள்ளக்கூடியது நாம் அரிசியை பிரதான உணவாக எடுக்கின்றோம். எனவே நாம் அந்த அரிசியிலிருந்து தான் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் இன்று சமூகத்திலே இதற்காக வேறு சில கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதனுடைய பணத்தை, பெருமதியை கொடுத்தால் அன்றைய நாளுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி கொள்ளலாமே என்ற ஒரு கருத்தை சொல்லக்கூடிய பலரும் இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களுடைய கருத்து, பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து, அது பிரதான உணவாக நாம் உட்கொள்ளக்கூடிய அதிலிருந்தே தான் நாம் கொடுக்க வேண்டும். பணத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒருவர் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை அரிசியாக நிறைவேற்றி விட்டு யாருக்கு தேவை இருக்கின்றதோ அப்படியானவர்களுக்கு பணத்தாலும் என்ன செய்யலாம்? உதவிகளை, ஒத்தாசைகளை செய்யலாம். ஆனால் நாம் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும்.
ஜகாத்துல் ஃபித்ர் அது அரிசியாகவே நிறைவேற்றப்படுவதுதான் பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் பிரதான உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த அரிசியிலிருந்து அதனை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு நாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும், இதனை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த கணக்கை நிர்ணயிக்கும் விடயத்திலே மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு சில போது சிறிய வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பெரும்பாலும் எங்களுடைய நாட்டிலே நாம் நிறைவேற்றக்கூடிய அளவு கிட்டத்தட்ட 2 கிலோவும் 400 கிராமும் நாம் நிறைவேற்றுவது எங்களின் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தந்தை தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய தாய் தந்தையர் அவருடைய பொறுப்பில் இருந்தால் அவர்களுக்காகவும் என்ன செய்வார், ஒவ்வொருவருக்கும் 2 கிலோவும் 400 கிராமும் அரிசியை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேற்ற வேண்டும். நாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுக்க வேண்டும், இதிலும் ஒரு விதமான சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. பொதுவாக ஜகாத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் என்று அல் குர்ஆனிலே எத்தனை கூட்டம் சொல்லப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும். 8 கூட்டத்தார்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா என்று வரக்கூடிய அந்த அல் குர்ஆனுடைய வசனம், இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த 8 கூட்டத்தார்களுக்கும் தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரும் என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்பது உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். நிறைவேற்றக்கூடியவர் அன்றைய நாளிலே அவருக்கும் அவருடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் போதுமான பணம் அல்லது போதுமான பொருட்கள் அவர்களிடத்தில் இருக்குமா இருந்தால் அப்படியானவர்களுக்கு தான் அது கடமையாகின்றது. அப்படியானவர்கள் தான் அதனை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அந்த 8 கூட்டத்தார்களில் பெரும்பான்மையாக எங்களுடைய நாட்டிலே 5 கூட்டத்தார்கள் இருக்கின்றார்கள். ஏழைகள், பரமேழைகள், இஸ்லாத்தை தழுவியவர்கள், அதே போன்று கடன் தொல்லையால் அவதிப்பட்டிருக்கக்கூடியவர்கள், இப்னு சபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வழிப்போக்கர்கள், இப்படியான இந்த 5 கூட்டத்தார்களும் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்றார்கள். இப்படியானவர்களுக்குத்தான் எங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்பட வேண்டும். அதிலே வசதியானவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு அந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதின் மூலமாக அது நிறைவேற மாட்டாது என்பது எங்களுக்கு மிக தெளிவான விடயம். அந்த வகையிலே இப்படியான ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியான கூட்டத்தார்களுக்கே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்ற வேண்டும். அந்த வகையிலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் எப்போது நிறைவேற்ற வேண்டும், இதில் உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், வழிகாட்டுகின்றார்கள். ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு மிக பொருத்தமான நேரம் அது ஷவ்வாலுடைய மாதம், ஷவ்வால் தலைப்பிறையை கண்டதிலிருந்து எங்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு முடியும். அதே போன்று தொழுகைக்கு போவதற்கு முன்னால் அதனை நிறைவேற்றுவது மிக ஏற்றமானது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இருந்தும் ரமதானுடைய பிறை தென்பட்டதில் இருந்து அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற முடியும் என்பதையும் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இந்த 3 அடிப்படையில் எங்களுக்கு என்ன செய்யலாம், ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு முடியும். ஆனால் ஒருவர் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் நிறைவேற்றுவது அவரின் மீது கட்டாயம் அவசியமானது. ஆனால் தொழுகையை விட அந்த ஜகாத்துல் ஃபித்ரை பிற்படுத்துவது, நிறைவேற்றாமல் இருப்பது அவர் மீது ஹராமான தடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே நாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும் விடயத்திலே மிக கவனமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதனை கையாள வேண்டும். ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை தன்னுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவர்களாக முன்வந்து அதனை நிறைவேற்றுவதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அல்லது தான் அதனை நிறைவேற்றுவதற்கு முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்றால் அந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அரிசி 2 கிலோ 400 கிராம் உடைய அரிசியை என்ன செய்யலாம், இன்னொருவரிடத்திலே கொடுத்து அதனை நிறைவேற்ற முடியும். அதற்கு முடியாமல் இருந்தால் ஒருவரை பொறுப்பாக்கி அவரிடத்திலே பணத்தை கொடுத்து இதற்கு நீங்கள் ஜகாத்துல் ஃபித்ருடைய அந்த அரிசியை வாங்கி ஒப்படையுங்கள் என்று என்ன செய்யலாம், ஒருவரை பொறுப்பாக ஆக்கலாம். வக்கீலாக, அதாவது பொறுப்பாளியாக ஆக்கி அவரிடத்திலே பணத்தை கொடுத்தால் அதனை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அவர் பணமாக நிறைவேற்ற மாட்டார், மாற்றமாக அதற்கான அந்த அரிசியை வாங்கி அவர் என்ன செய்வார், நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். அப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அன்புக்குரிய
இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் உத்தரவாதப்படுத்தி கொள்ள வேண்டும். எம்முடைய ஜகாத்துல் ஃபித்ர் அது சரியான முறையிலே தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதா? எதிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குமாறு எங்களுக்கு சொன்னார்களோ அதிலே நாம் கொடுக்கின்றோமா? அல்லது நாம் இதனை கொடுப்பதற்கு இன்னொருவரை பொறுப்பாக ஆக்கினால் அவர் சரியான முறையிலே அதனை நிறைவேற்றுகின்றாரா என்ற விடயங்களையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அல்லது இந்த ஜகாத்துல் ஃபித்ரை மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம் என்று பொறுப்பாக நிற்கக்கூடிய அந்த நிறுவனங்களோ அல்லது நிர்வாகிகளோ அல்லது அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக இது மக்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ர் எங்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகின்றது என்றால் இது ஒரு அமானிதமாகத்தான் நாங்கள் இதனை நிறைவேற்ற வேண்டும். மக்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கி அதற்கு அரிசியை வாங்கி கொடுக்காமல் வேறு பொருட்களை வாங்கி கொடுப்பது அது அமானிதத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மோசடியாக இருக்கின்றது. அதனால் அவர்கள் எங்களிடத்தில் ஒப்படைக்கின்றார்கள், இதற்குரிய ஜகாத்துல் ஃபித்ர் அரிசியை வாங்கி கொடுங்கள் என்றால் நாம் அமானிதமாக இருந்து பொறுப்பாளர்களாக இருந்து அதனையே நாம் நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம். நாளை இது பற்றி என்னிடத்திலே கேட்கப்படும் என்ற அந்த எண்ணத்தோடு அதனை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கியிருக்கின்றான் என்றால் அதற்கு கொடுப்பதற்கு வசதியுடையவர்கள் கட்டாயமாக அதனை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதனை நிறைவேற்றுவதன் மூலமாக இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது அன்றைய நாளில் எவரும் சந்தோஷமின்றி கவலையோடு தேவையுடையவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கிய அந்த ஹிக்மத்துக்களை நோக்கங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்றைய நாளில் எந்த ஒரு ஏழைகளும் எளியவர்களும் தேவையுடையவர்களும் யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது என்பதற்காக இஸ்லாம் எங்களுக்கு இதனை கடமையாக்கி இருக்கின்றது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரிசி அதனை வைத்து அவர்களுக்கு என்ன செய்யலாம்? அன்றைய நாளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அவர்களிடத்திலே அரிசி போய்விட்டால் அதனை அவர்களுக்கு விரும்பிய முறையிலே அவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். அவர்கள் சமைத்து சாப்பிடுவார்கள். அல்லது அவர்களுக்கு மேல் மிச்சமாக இருக்கின்றது என்றால் வேறொரு தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அதனை விற்பனை செய்து அவர்களுக்கு பணமாக எடுத்து பணமாக மாற்றி அவர்களுக்கு அதனை என்ன செய்யலாம்? நிறைவேற்றிக் கொள்வதற்கு முடியும். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு ஊரிலே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தம்முடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ர், தனக்கு கீழுள்ளவர்களுடைய அந்த ஜகாத்துல் ஃபித்ர் சரியான முறையிலே நிறைவேற்றப்படுவதற்கான வழிகாட்டல்களையும் அவர்களுக்கான அந்த வசதி வாய்ப்புகள் ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இந்த கடமையை சிறந்த முறையிலே நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தாலா எங்களுடைய நோன்பையும் அந்த கியாமுல் லைலையும் இரவிலே தொழுத அந்த தொழுகைகளையும் ஏனைய இபாதத்துக்களையும் ஏற்று அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Co-sponsored by உயர்கல்வித்துறையில் பம்பலப்பட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத் துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk. உங்கள் அபிமான UTV HD டிஜிட்டல் பக்கங்களில் விளம்பரங்களை பிரசுரிக்க இப்போதே அழையுங்கள். Advertise your commercials on UTV. Please contact